ஜோதிட சொந்தங்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இவரை மனதார நினைத்தாலே நம் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்பதுதான் சுதர்சனமான உண்மை. இவரை ஒரு முறை நீங்கள் மனசார நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் காணாமல் போகும். அப்படிப்பட்ட அற்புத சக்தி படைத்தவர் தான் இந்த சுக பிரம்ம ரிஷி என்ற ஞானி. இந்த சுக பிரம்ம ரிஷி யாருன்னா, நம்ம வியாசர், இந்த ஜோதிடத்தை நமக்கு அருளிய இந்த வியாசரின் புதல்வர் தான் சுக பிரம்ம ரிஷி. இவர் எப்படி இருப்பார்னு பார்க்கறதுக்கு பச்சை கிளி முகம், மனித உடல். இவருடைய உருவம் இப்படி தான் இருக்கும். இவர் எல்லாருடைய மனதிலும் எல்லா விலங்குகள், மரங்கள் எல்லாத்துலையும் பிரம்மத்தை தான் கண்டார். அந்த அவருக்குள்ளே இருக்கிற பிரம்மத்தை கண்டாரே தவிர மேலே இருக்க சரீரத்தை அவர் இது பண்ணதே இல்லை. அதனால தான் இவருக்கு சுக பிரம்ம ரிஷி என்று பெயர். இந்த சுக பிரம்ம ரிஷி இந்த கலியுகத்தில் நம்ம எவ்வளோ கடவுள்கள் கும்பிட்டாலும் கண்டிப்பாக அவர் நேரில் அற்புதத்தை செய்ய மாட்டார், நேரில் வரமாட்டார். நீங்கள் மாத கணக்கில் தியானம் இருங்க, கண்டிப்பாக வரமாட்டார். ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடி தன் பக்தர்களுக்கு அருள் புரியும் ஒரே கலியுக கடவுள்னு இந்த சுக பிரம்ம ரிஷி தான். இந்த சுக பிரம்ம ரிஷியை பற்றி நம்ம பேசிட்டே இருக்கலாம். இன்னைக்கு பூரா பேசினா கூட தீராது. ஏன்னா அந்த அளவுக்கு இவர் அற்புதங்களை செய்யக்கூடியவர். இவரை நினைச்சவங்களுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துருக்காரு. இவரை மனதால நினைச்சாலே கண்டிப்பாக உங்களுடைய கனவில் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. இவர் செய்யாத அற்புதங்கள் இல்லை. இவர் பாகவத புராணம் என்னும் புராணத்தை இயற்றியவர் இந்த கிருஷ்ணனை பற்றி கிருஷ்ணனை பற்றி அற்புதமாக அவரை எப்படி அடையணும், எப்படி இதுன்றது அற்புதமாக எழுதிக்கிறாரு. இவர் தான் அந்த பாகவத புராணத்தை இயற்றியவர். அதில் 18,000 ஸ்லோகங்கள் இருக்குது. அந்த ஸ்லோகங்கள் ஒன்று கேட்க கேட்க உங்களுடைய பாரம் குறைஞ்சி இந்த கலியுகத்திலேருந்து விடுபட்டு நாம் ஒரு அற்புதமான ஒரு ஞானத்தை அடைய முடியும், இந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டு. அப்படிப்பட்ட இந்த மகரிஷியை பற்றி நம்ம இன்னும் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் இப்போ நாம் இந்த மகரிஷின்ற நம்மளுடைய கஷ்டங்கள் எப்படி தீர்க்கிறான்னு பார்ப்போம். இப்போ இவரை முறையாக நம்ம பாராயணம் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம கஷ்டங்கள் பூரா தீரும். அது எப்படி என்ன 7 நாள் தான் பண்ணணும். இதுக்கு 7 நாளில் உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும், உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் என்பது நிதர்சனமான உண்மை. இது இவர் இவருடைய சக்தி எந்த அளவு இருக்குன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இவர் சக்தி வாய்ந்தவர். பட் இவரை மனதார நினைக்கணும். மனதார நினைச்சு இது பண்ணீங்கன்னா கண்டிப்பாக 7 நாளுக்குள்ள உங்களுடைய என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கண்டிப்பாக தீர்ந்துவிடும். இவர் காட்சியும் கொடுப்பார் உங்களுக்கு. இவர் எப்படி இது செய்யலான்னு, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30 to 5:30, பட் நம்ம 4:30 to 5 இல்லை 5:30 வரைக்கும் இப்படி 1/2 hour பண்ணால் போதும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ஒரு நெய் தீபம் எடுத்து, ஒரு தீபம் எடுத்துட்டு அதில் நெய் போட்டு திரி இந்த பச்சை திரியை ஏற்றணும். பச்சை துணி எடுத்து அதில் திரி பண்ணி அந்த பச்சை திரி தான் ஏற்றணும். விளக்கேற்றி அந்த சுகபிரம்ம ரிஷியின் படத்தை முன்னாடி வைக்கணும். அந்த படத்தை நம்ம கூகுளில் போயிட்டு செக் பண்ணி சுகபிரம்ம ரிஷின்னு போட்டால் வரும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ மாதிரி பண்ணி முன்னாடி வச்சா கூட போதும். வச்சுட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு பச்சை துணி கொஞ்சம் எடுத்துன்னு ஒரு கைக்குட்டை அளவு அதில் நாணயங்கள் 11 ரூபாய் முடிச்சு போட்டு அது குல தெய்வத்துக்குன்னு வச்சுருங்க செப்பரேட்டாக. அந்த பச்சை துணியில் தான் வைக்கணும், கட்டி முடிச்சு போட்டு வச்சுட்டேங்க. நீங்கள் நான் சொல்கிற இந்த மந்திரத்தை 27 முறை 7 நாள் தொடர்ந்து சொல்லணும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான பலனை தரும். இது எப்போ பண்ணலான்னா, புதன்கிழமை காலையில், வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணது கிழமை புதன் இல்லை வேலன் இல்லை வெள்ளி, இந்த 3 நாட்களில் ஸ்டார்ட் செய்து கண்டினியூவாக 7 நாள் பண்ணணும். சரி, இது என்ன இது பண்ணணும்னா, சுகரூபாய வித்மஹே சுபீச காரகாய தீமஹி. 11 முறை சொல்ல போகிறேன். சுகரூபாய வித்மஹே சுபீச காரகாய தீமஹி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதயாத்.
சுக ரூபாய வித்மகே சுபீச காரகாய தீமகி தன்னோ சுகபிரம்ம பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து 27 முறை சொல்லணும். சொல்லி முடித்த உடனே இதுக்கு வந்து முக்கியமாக குறிப்பாக ஒன்று பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த பூஜையை தொடங்குறதுக்கு முன்னாடி நெய்வேத்தியமாக வந்து இவருக்கு வந்து ரொம்ப விருப்பமான உணவுன்னா தயிர் சாதம். தயிர் சாதம் கொஞ்சம் கலக்கி பண்ணிவிட்டு அந்த படத்தின் முன்னால் வைக்கணும். தயிர் சாதம் வச்சுட்டு அப்புறம் தான் இந்த பூஜையை நீங்கள் செய்யணும். செஞ்சு 27 முறை இந்த மந்திரத்தை சொல்லி முடித்த உடனே பூஜை முடியுது. அந்த தயிர் சாதத்தை மிகவும் பசியால் வாடும் ஏழைகளுக்கு மட்டும் தானமாக கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் வந்து அன்றாட வேலைகளுக்கு அதை செய்யலாம். இதை வந்து நீங்கள் செய்கிற முதல் நாளிலிருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக மாற்றம் தெரியும். மாற்றம் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்டில் போடுங்க. நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நான் ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மலேசியாலேருந்து கூட ஒரு பெண்மணி வந்து எனக்கு கனவுல வந்தார், என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு வழி சொன்னார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அதே போல் வந்து இந்த இதில் ஸ்ரீலங்காவில் ஒரு பெண்மணி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நம்ம இதில் கூட நிறைய பேர் வந்து இவர் வந்து எனக்கு அற்புதங்களை செஞ்சுருக்காங்கன்ட்டு கமெண்டில் வந்திருக்கு. நீங்கள் பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லலாம். இந்த சேனல் யூடியூப் சேனல் இப்போ தான் நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னே வந்து வாட்ஸ்அப்பில் அப்புறம் வந்து இதில் டெலிகிராமில் தான் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நேரில் பார்த்துட்டு இருந்தேன் ஜோதிடம். இப்போ வந்து இந்த வாட்ஸ்அப் வழியாக வந்து இது பண்ணிருக்கேன். அந்த பரிகாரத்துக்கு வந்து நான் எந்தவித கட்டணமும் வாங்க மாட்டேன். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து 7892467060 என்ற எண்ணிற்கு வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். அதுக்குண்டான என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்குண்டான தீர்வை தருவேன். அதுக்கு வந்து எந்தவித கட்டணமும் வாங்க மாட்டேன் நான். உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் கமெண்டில் சொல்லலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் மேன்மேலும் வீடியோக்கள் வந்து இந்த ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள் வரும். அதே போல் பரிகாரம் சார்ந்த வீடியோக்களும் வந்து உங்களுக்கு வரும். இது வந்து எந்த வித கட்டணமும் நாங்கள் வசூலிக்கப்படுறதில்ல. நன்றி.